ஆகஸ்ட் 9, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. எத்தனை கைகள் உங்களை கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். No matter how many hands abandon you, the Lord will never abandon you. சகரியா 4 அதிகாரம் 6 வசனம். சகரியா சாப்டர் 4 verse 6. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் சுய பலத்தையோ சுய ஞானத்தையோ நம்பாமல் ஆவியானவரை நம்புங்கள். நீங்கள் உங்கள் சுயத்தை மறந்து ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும் என்று செபியுங்கள். உங்களுக்குள் இருக்கும் ஆவியானவர் பெரியவர். அவர் உங்கள் வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வார். Not by might nor by power, but by my spirit, says the Lord Almighty. My dear brothers and sisters, do not trust in your own spirit or in your own wisdom, but trust in Holy Spirit. Pray that you will forget yourself and the Spirit will help me. The Spirit of God within you is great. He will do great things in your life. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இப்பொழுதும் கூட என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் நீர் போதுமானவராக இருந்து அவருடைய வாழ்விலே அனைத்து காரியங்களையும் நீர் தந்து அவர்களை நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. நீ தந்தமுட வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே அப்பா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியினால், கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளே வாழ்வில் நீர் ஆண்டவரே ஆவியானவர் கிரியை செய்ய விடுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு நீர் போதுமானவராக இருந்தருள விடுமா ஜெபிக்கிறோம். இதுவரை அவருடைய பலத்தினாலே அவருடைய ஆண்டவரை சுய ஞானத்தினாலே செய்த எல்லா காரியங்களும் தோல்விகளை ஆண்டவரை பெற்றிருக்கலாம். ஆனால் இந்த நாளில் ஆவியானவர் நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவர் நீர் அவர்களுக்கு ஞானத்தை தருவீராக. அதன் மூலமாக இனிமேல் ஆண்டவருடைய தோல்விகள் அல்ல, அவர்கள் வெற்றியை மாத்திரம் காணும்படியாக நீர் ஆண்டவர்களுக்கு நீர் போதித்தருள விடுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நீர் ஆண்டவர்களை போதித்தருளுவீராக. எப்படி நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி போக வேண்டும், எந்தெந்த காரியத்தை எப்படியாக நடப்பிக்க வேண்டும் என்பதை எல்லாம் ஆண்டவர்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவனை கற்றுக் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அமை துதிக்கிறோம் அப்பா. நீ சொல்லிக் கொடுப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அமை துதிக்கிறோம், அமை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் இப்பொழுதும் இந்த பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். என்னால் முடியவே இல்லையே, ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீர் ஆண்டவரை உதவி செய்ய விடுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யார் யார் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவளுக்கு நல்ல சுகத்தை பலத்தை ஆவியானவர் நீர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவருடைய பலவீனங்கள் யாவற்றையும் கர்த்தரை மாற்றி கர்த்தருடைய பலத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களுக்குள் இருப்பவர் ஆண்டவரே சாதாரணமானவர் அல்லவர். என் தேவ நீர் ஆண்டவரே ஆவியானவர் பெரியவராக இருக்கிற ஆண்டவரே. அவருடைய வாழ்விலே ஆண்டவர் நீர் பெரிய காரியங்களை நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமக்கென்று வாழ்ந்திருக்க, உமக்கென்று ஆண்டவரே எல்லா காரியங்களும் ஆண்டவரே அவள் செய்திருக்க நீர் கிருபை தருவீராக. எடுக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் வெற்றியை தருவீராக. சுக வாழ்வை நீ தந்தருவீராக ஆண்டவரே. யார் யார் ஆண்டவர் அற்புதத்துக்காக ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இந்த நாளில் ஆண்டவர் ஆவியானவர் நீர் ஆண்டவர் அவளுக்கு அற்புதங்களை நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிற. வாழ்விலே அவள் அற்புதங்களை காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை வாழ்வில் எந்த சலிப்பும் வராதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அமை துதிக்கிறோம், அமை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்கள் கண்டு மகிழும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக இருக்கிற தாரும். அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க. அநேக திருமண நாட்களை அவர்கள் கண்டு மகிழ்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் நீர் ஆண்டவர் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழிநடத்தியறலாம். எங்களுடைய ஜெபம் சிறுகதாக இருந்தாலும் ஆண்டவனுடைய பிள்ளையுடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்தல்கிறாங்க. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்திக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.